அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வந்து இந்த அம்மியில் வந்து ஒரு ஆசைக்கு அம்மி வாங்கி வச்சேன், சின்ன அம்மி வாங்கி வச்சேன். இன்றைக்கி இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் உறவுகளே, இது வந்து ரசம் வைக்க போகிறோம். ரசம்னா எல்லோரும் ரசம் தான் வைப்பாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது வந்து நாங்கள் மலேசியாவுக்கு போயிருக்கும்போது ரங்காவியில் வந்து இந்த ரசம் நாங்கள் சாப்பிட்டோம், அதனால இந்த ரசம் வைக்கிறோம். பாருங்கள், ஜீரகம் போடுறோம். சத்தமாக பேசுங்க, அப்போ தான் உனக்கு புரியும். நான் வந்து மலேசியா. நீ எந்தெந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க? சத்தமாக பேசணும், சத்தமாக பேசு. துபாய் போனீங்க, அப்புறம் மலேசியா தான் நீங்கள் போகல. எந்த ஊருக்கு போனீங்க சொல்லுங்கள்? மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் சொல்லி எந்த ஊருக்கு போனீங்க? ஊட்டி வந்து இங்கே உள்ள ஊர். ஊட்டி, கொடைக்கானல் போனீங்க. அப்புறம் இப்போ அத்தா வந்துருக்கும் போது எந்த ஊருக்கு போனீங்க? யார் யார் போனீங்க? அபுதாபி. அப்புறம் சைனாக்கு வந்து அத்தா போனாங்க சைனாக்கெலாம். நீங்கள் எங்கே போனீங்க சைனாக்கு? இந்த பூண்டு வந்து இப்படி தான் இருக்கணும், நல்லா இந்த உரலில் வந்து இதை வந்து நசுக்குவோம். நாங்கள் நசுக்கி எடுத்து வச்சுட்டு எங்கே போனீங்க? நாங்கள் வந்து டெல்லி போனோம், கல்கத்தா. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்ட. அப்புறம் எந்த ஊருக்கு போனீங்க? இந்த தக்காளி பழத்தை வந்து இப்படி நசுக்கணும், இந்த இதில் புளி கரைச்சி வச்ச தண்ணியில் நசுக்கிக்கணும். எந்த ஊர் காட்டில் போனீங்க? ஊட்டி, அஸ்மா குப்பி. இங்கே வந்து நம்ம ஏற்காடுக்கு யார் யார் போனோம்? ஷீபா குப்பி. உங்கள் ஷீபா குப்பி எந்த ஊரில் இருக்கிறாங்க? உங்கள் ஷீபா குப்பி எந்த ஊரில் இருக்கிறாங்க? லண்டனில் இருக்கிறாங்களா? உங்கள் மாமா? உங்கள் மாமா முஜி மாமா எந்த ஊரில் இருக்கிறாங்க? ரியாஸ் மாமா, முஜி மாமாலாம் சொல்லு, எந்த ஊரில் இருக்கிறாங்க? முஜி மாமா எந்த ஊரில் இருக்கிறாங்க? ஜப்பான். ரியாஸ் மாமா சத்தமாக பேசு. ஜப்பானில் இருக்கிறாங்களா? மாமி ஆரிஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க. அத்தா எங்கே இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் மக்காக்கெல்லாம் போனீங்கல்ல, அதெல்லாம் சொல்லவே இல்லை எல்லாருக்கிட்டையும். ரசீதியா வந்து துபாயில் இருக்கும், அந்த ரசீதியா. சரி, உனக்கு உங்கள் மாமா ஒரு மாமா, உனக்கு மாமா வந்து ஒரு மாமா துபாயில். எந்த மாமா உன்கிட்ட விளையாடுவாங்க? துபாயில் ஒரு மாமா உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டே சண்டை வலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மாமா அது? பேர் சொல்லு. சுதா மாமா. சத்தமாக சொல்லணும்ல, எல்லாருக்கும் எப்படி கேட்கும்? இது கொஞ்சம் பெருசாக வாங்கணும். நான் சும்மா ஒரு ஆசைக்கு இந்த அம்மி வாங்கி அப்பே நாங்கள் சேக் மச்சான் நாங்கள் எல்லோரும் வந்து மலேசியா போயிட்டு வந்தோம். இப்போ வந்து ரசம் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் நீ இதுக்கு வராத, கிட்ட வராத. நாங்கள் வந்து இங்கே சென்னை எல்லா இடத்துல வந்து கல்கத்தா, டார்ஜிலிங். நீங்கள் கல்கத்தாவுக்கு போனீங்க? எப்போ போனீங்க? எதில் போனீங்க? ஃப்ளைட்லையா? ட்ரெயினில் போயிட்டு வரும்போது எதில் வந்தீங்க?
இந்த வெங்காயம் போட்டுக்கணும். இந்த ரசத்துக்கு வந்து வெங்காயம், இது வந்து நாங்கள் மலேசியாவுக்கு போயிருந்தோம். அந்த மலேசியாவிலேருந்து ரங்காவின்னு ஒரு ஊருக்கு போனோம். அந்த ரங்காவியில் வந்து இந்தமாரி அந்த நாட்டில் வந்து இந்தமாரி ரசம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை நாங்கள் வந்து இப்போ வைக்கிறோம் அந்த ரசத்தை. டில்லிக்கு ராஜா நான் பாட்டி சொல்ல தட்டாதே. நீ தான் வந்து அத்தம்மா சொல் வச்சு கேட்க மாட்டேங்கிற. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டை சேர்த்துக்கோங்க, நச்சு வச்ச பூண்டை. அப்புறமா ஜனவரி 26 குடியரசு தின தன்னைக்கு ஒரு பாட்டு போடுவாங்களே, கொடி பறக்கும், அது என்ன பாட்டு? நம்ம சொன்னால் நீ ஒன்று சொல்லக்கூடாது, ஒழுங்காக சொல்லணும். நல்ல புள்ளி. இந்த மிளகு சீரகம் வந்து போடுறோம். நீ நான் சொன்னதுக்கு நீ என்ன சொல்கிற? ஐயா தப்பா நீ பேச. தக்காளி சேர்த்துக்கோங்க. நீ ஒழுங்காக படிக்கல போ. இந்த பாட்டி பேத்தி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அப்போ ஸ்கூலில் அப்போ சார்ட்ட ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து சார்கிட்ட சொல்லிடுறேன், அஃப்ராஜரின்னா அழகாக இந்த இது படிக்கிறா, நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து பாட சொல்லுங்கள் அப்படி ஜனகன மனைக்கு சொல்ல. இந்த புளி தண்ணி ஊற்றுறோம். ஒரு உருண்டை புளி கரைச்சி வச்சு அதை ஊற்றணும். அப்புறம் தூங்கி எழுச்சி ஓதுற துவா என்ன துவா? தூங்கி எழுச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த பூண்டு வந்து இப்படி நச்சு போடணும். இந்த வெங்காயம் பாருங்கள் அப்படியே இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம், இந்த கருவேப்பிலை, இந்த தக்காளியை வந்து அம்மியில் நல்லா நச்சு அரைச்சி போட்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப மிக்சியில் போட்டு நம்ம கொதன்னு அரைக்கக்கூடாது. இந்தமாரி அம்மி இருந்தால் அம்மி அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் ஒரு அடி அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் போட்டு நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ரசம் கொதிக்கக்கூடாது. ரசம் வந்து கொதிக்க வைக்காமல் உப்பு எப்போ போடணும்னா நுர வரும்போது நீங்கள் உப்பு போடணும். இப்போ வந்து பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். ஃபோன் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சொரக்காய் பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு, சொரக்காய் பருப்பு போட்டு இன்றைக்கி சிறு பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு இன்றைக்கி சுட போகிறோம் ரசத்துக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். வெங்காயம், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, மஞ்சத்தூள், பூண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வடை சுடும். உப்பு வந்து இப்போ தான் சேர்த்துக்கணும். நுர வர மாதிரி வருது பாருங்கள், உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உப்பு போடக்கூடாது, கடுத்துரும்.
இந்த மல்லிக்கீரை தூவுங்க. இப்போ வந்து மலேசியா ரங்காவி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ரசம் வந்து எப்பயுமே வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்டு இருக்காது உங்களுக்கு. இது மலேசியாவில் வந்து இந்த தட்டு வந்து நாங்கள் 2018 போனோம். அப்போ வந்து 2 ரூபா கடையில் எங்கள் தங்கச்சி எடுத்துகிட்டு போய், எங்கள் தங்கச்சி வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க, சின்னம்மா மக. அதனால் வந்து அவங்க கூட்டு போய் 2 ரூபா கடையில் விட்டாங்க. இந்த பச்சை கிண்ணம், இந்தமாரி தட்டு பிளேட்லாம் நாங்கள் வந்து அங்கே வாங்கினோம். இந்த பொருளெல்லாம் 2 ரூபா பாருங்கள். இன்னும் வச்சுருக்கிறோம் பாருங்கள். இப்போ தான் எடுத்து 2024 தான் இந்த பொருளை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்சிலாம் அங்கே வாங்கிட்டு வந்துடுவாங்க. மலேசியாவில் வந்து இந்த மிக்சி வாங்கினோம் நாங்கள். நல்லா சூப்பராக ஜூஸர் மிக்சி. நல்லா ஒரு போயிட்டு வந்ததுக்கு நல்ல ஒரு ஞாபகத்தமாக இருக்குது அந்த பொருள். நல்லா இப்போ ஜூஸ் போட்டு நல்லா அடித்து சாப்பிட்றதுக்கு. இது 2 வந்து நாங்கள் துபாயில் வாங்கிட்டு வந்தாங்க. மகன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த 2 பொருளும் ஏற்பையும் இந்த இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் இங்கே வந்து சென்னையில் வாங்கினது. மிக்சி கிரைண்டர்லாம் இங்கே எடுத்தோம் நாங்கள். இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வச்சு ரசம் சாப்பிட்டு பாருங்கள். கொதிச்சிடக்கூடாது. எல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரசம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.